எங்கள் வாழும் வளமும் மங்காத தமிழே என சங்கே முழங்கு. நாங்கள் 50,000 ஆண்டுகள் ஆன தமிழ் சமூக குடிகள். நாங்கள் தமிழகத்தில் மட்டுமல்ல இந்தியா முழுதும் ஆண்ட வம்சாவளிகள். இன்றைக்கு சிந்து சமவெளி நாகரிகம் என்று சொல்லுகின்ற அங்கிருந்து கன்னியாகுமரியிலிருந்து குமரிக்கண்டம் வரை நாங்கள் வாழ்ந்தவர்கள். இப்போது பல மாநிலங்களாக பிரிக்கப்பட்டு இருக்கிறது. அதில் பல மொழிகளாக இந்த தமிழ் மொழி மற்ற வந்தேரிகளுடைய மொழியும் இணைந்து தமிழ், தெலுங்கு, கன்னடம், மலையாளம், துளுவம், சமஸ்கிருதம், இந்தி, அப்புறம் அயல்நாடு மொழிகள் ஆங்கிலம் என பிரிந்து 7,000க்கும் மேற்பட்ட மொழிகள் உருவாக காரணமாக இருந்தது இந்த தமிழருடைய கலாச்சாரம் தான், பண்பாடு தான், கல்ச்சர் தான். இப்போது 2026 பார்த்தீங்கன்னா நாங்கள் அகில உலகத்திலையும் சென்றிருக்கோம். 5000 ஆண்டுகளுக்கு முன்னாடியே ராஜாக்கள் எல்லாம் அகில உலகமும் சேர்ந்து போரிட்டு அங்கே நாட்டை கைப்பற்றி இருக்கிறார்கள். அந்த நாடுகளெல்லாம் தமிழர்கள் கோயில் கட்டியிருக்கிறார்கள், வாணிபம் செய்திருக்கிறார்கள். இங்கிருந்து மூலிகைப் பொருட்கள் மிளகு, ஜீரகம், லவங்கம், பட்டை, சந்தன மரங்கள், செம்மரங்கள் என வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி செய்தார்கள். முத்துக்கெல்லாம் தூத்துக்குடி முத்து என்று சொல்லுகின்ற அந்த முத்துக்கெல்லாம் எடுத்து வெளிநாடுக்கு சென்று கொடுத்தார்கள். அங்கிருந்து தங்கம், வெள்ளி, வைரமாக கொண்டு வந்து ராஜாக்கள் இங்கு வாணிபம் செய்தார்கள். இப்படி என்று சொல்லி கொண்டே போகலாம். துணிகள், ஆடைகள், சிற்பக்கலைகள் என அடுக்கடுக்காக சொல்லி கொண்டு போகலாம். இந்த தமிழர்கள் என்று தமிழ் மொழி மட்டும் இங்கு உருவாக்கப்பட்டது. தமிழ் மொழி சார்ந்து இன்றைக்கி இந்தியாவிலே பேசுகின்ற 18க்கும் மேற்பட்ட மொழிகள், பாரம்பரிய மொழிகளோடு இணைக்கப்பட்ட மொழிகள் எங்கள் தமிழ் மொழியாகும். ஆனால் சிலர் எங்கள் மொழியை சிரித்து கொண்டிருக்கிறார்கள், அந்த வரலாற்றை அழித்து கொண்டிருக்கிறார்கள். இங்கே சில ஆட்சி செய்வர்களும் தமிழ்நாட்டில் அப்படி இருக்கிறார்கள். அது போகட்டும். ஆனால் அது வீர் கொண்டு எழுந்து கொண்டு தான் இருக்கிறது எங்கள் தமிழ். எங்கள் தமிழ் உண்மையான தமிழ் பேசுகின்ற அந்த செந்தமிழ் என்று சொல்லுகின்ற இலங்கையில் போய் என்று பார்த்தால் தமிழ் கதைக்கிறார்கள் என்று சொல்லுவார்கள். அங்கு ஒரு அருமையான தமிழை பேசுவார்கள். இந்த உலகத்திலே சிறந்த தமிழாக தமிழ்நாட்டின் அருகிலே இருக்கும் இலங்கையை குறிப்பிடலாம். இரண்டாவது எங்கள் தமிழ் இங்கே பேசி கொண்டிருக்கிறோம். ஆதிக்குடிகளான பறையர், வன்னியர், தேவர்கள், முக்குளத்தோர், முதலியார், உடையார், பிள்ளைமார்கள் என்று அடுக்கிக்கொண்டே பல 100க்கும் மேற்பட்ட இனங்கள், மொழி, இனம், ஜாதி என்று சொல்லுவார்கள் இந்த தமிழகத்தில் வளர்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எங்கள் கல்ச்சர் பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் 1,00,000 கோயிலாக கட்டியிருப்பார்கள் தமிழர்கள். இந்த தமிழகத்தில் மட்டும் ஒரு 25,000 கோயில்கள், பெரிய பெரிய கோயில்கள் ராஜாக்கள் கட்டியிருக்கிறார்கள். அதில் குறிப்பாக சொல்லப்போனால் பெரிய உயர்ந்த கோயில்களில் நாம் தஞ்சாவூர் கோயில், கங்கை கொண்ட சோழபுரம் கோயில் எல்லாம் சிறப்பற்ற கோயிலாக விளங்குகிறது. இதெல்லாம் அயல்நாடுகளிலும் நம்ம கோயில் கட்டியிருக்கிறார்கள். இப்போ வாணிபம் செய்த காலங்கள் மாறி இப்போது வாணிபம் தொடர்ந்து கொண்டு இருக்கிறது. நம் கலாச்சாரத்தை நம் தமிழ் மக்கள் முன்னெடுத்து அனைத்து நாடுகளிலும் நம் தமிழர்கள் கலை, பண்பாடு, இலக்கியத்தை பற்றி பேசி கொண்டிருக்கிறார்கள். நம் கலை பண்பாட்டில் பார்த்திங்கன்னா இப்போ தைப்பொங்கல் வருகிறது 2026. அது பொங்கல் பலாயிரம் ஆண்டுகளாக தமிழர்கள் வணங்கி வரும் பொங்கலாகும். அப்புறம் கார்த்திகை திருவிழா வருகிறது. சித்திரை திருநாள் என்று சொல்வார்கள். தமிழ் பண்பாடு இது. ஆடிப்பெருக்கு என்று சொல்லுவார்கள். ஆற்றிலே குளிப்பது. தமிழன் நிலங்களில் முதலில் காடு மலையில் வாழ்ந்த தமிழன் இன்று ஏரிகள் கட்டி, அணைகள் கட்டி, நீர்த்தேக்கம் செய்து உலகத்திற்கே விவசாயத்தை, உணவில் என்றால் உயிரே இல்லை, அந்த உணவை கண்டறிந்தவன் முதலில் தமிழன். எந்தெந்த ரகங்களை பிரித்து உணவுகள், எது சத்தான உணவு, எது சத்தல்ல, எது விஷத்தன்மை, எது நல்லது உடம்பு, எந்தெந்த காலங்களில் சாப்பிடுவது, எந்தெந்த பருவ காலங்களில் பயிரிடுவது என்றெல்லாம் உலகத்துக்கே விஞ்ஞானத்தை கற்றுக் கொடுத்தோம் நீங்கள் தமிழர்கள். ஓசைகள், இசைகள் கண்டுபிடித்தது முதல் தமிழ். இசை என்று சொன்னால் உலகத்தில் அது தமிழே முதல் இசையாகும். அனைத்திலும் முன்னோடியாக விளங்கி கொண்டிருக்கும் தமிழர்கள் நாம் என்ன செய்ய வேண்டும்? 2026க்கு மேல் அனைத்து நாடுகளிலும் நம் கலாச்சாரத்தை பரவ வேண்டும். இப்போது பரவலாக நம் தமிழ் மொழியை சிங்கப்பூரில் அனுமதிக்கிறார்கள், மலேசியாவில் அனுமதிக்கிறார்கள், இங்கு பார்த்தால் சைனாவில் கற்றுக்கொள்கிறார்கள். நம் தமிழ் மொழியை இந்தியாவில் அனைத்து மாநிலத்திலும் கற்கும்படி நாம் செயல்பட வேண்டும். அதற்கு உண்டான சங்கங்கள் நிறைய எண்ணற்ற சங்கங்கள் வைத்திருக்கிறார், தமிழ் சங்கங்கள். அவர்களெல்லாம் இதை செய்ய வேண்டும் என்பது இந்த வீடியோ பதிவு மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன். என்னுடைய யூடியூப் சேனல், புதிய யூடியூப் சேனல் எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி கொண்டே இருக்குங்கள் இந்த வீடியோ. ஏன்னா கலாச்சாரத்தை பற்றி தான் நான் சொல்லுவேன். இப்போது நம்மளது கல்ச்சர்ஸ் டேஷ் தமிழ்ஸ் போட்டு இந்த யூடியூப் சேனல் ஆரம்பிச்சிருக்கிறேன். நீ எல்லோரும் பேர் ஆதரவு தமிழர்களை தர வேண்டும். நம் தமிழை தான் நம்ம வளர்க்க முடியும், மற்றவர்கள் வளமாட்டார்கள். ஆகவே கலப்படம் செய்தவர்கள் தான் அதிகமாக இங்கே தமிழ்நாட்டிலே சூழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். ஆகவே தமிழுக்கு சப்போர்ட்டு தமிழர்களை செய்ய வேண்டும்.
முதலில் இலங்கை தமிழர்கள் இந்த வீடியோ பார்த்தா ஷேர் பண்ணி கொண்டே இருங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் முதலில். அதுபோல் அமெரிக்க தமிழர்கள், சிங்கப்பூர், மலேசியா, காம்போடியா, பர்மா, ஆஸ்திரேலியா, துபாய், கத்தார், குவைத்து, கனடா, மியான்மர், இது சொல்லிக்கொண்டே போகலாம். நாடுகள் விட்டிருந்தாலும் நீங்கள் அனைத்து தமிழர்களும் இந்த வீடியோக்களை பார்த்தால் நீங்கள் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் முதல்ல செய்யுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணால் வீடியோ போட்டால் நாம் அதிகம் பகிர முடியும். ஆகவே தமிழர்கள் 2026க்கு மேல் நாம் அனைத்துலக தமிழர்களும் ஒன்று சேர்ந்து தமிழ்நாட்டுக்கு வருவதும் இலங்கைக்கு வருவதும் நம் தமிழ் தாய் மடி இல்லையா, தமிழ்நாடு இந்தியா தாய் மடி இங்கு. அதனால் நீங்கள் முதலில் இங்கே தமிழ்நாட்டுக்கு தான் வர வேண்டும். வந்து இங்கே இருக்கிற கலாச்சாரத்தை எடுத்து சொல்ல வேண்டும். நாம் இன்று உறவுகள் முறியக்கூடாது, உறவுகள் தொடர வேண்டும். ஆகவே நீங்கள் அங்கங்கே அமர்ந்து வாழ்ந்தாலும் இங்கு வர வேண்டும். நானும் அங்கு வந்து மக்களுக்கு நம் தமிழ் மொழியை நாம் விரிவாக எடுத்து சொல்ல வேண்டும். தமிழ்நாட்டிலேயே மொழி சிதைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. குறிப்பாக அரசியல்வாதிகள் என்று சொன்னால் இப்போ 100 ஆண்டுகளில் மொழி சிதைவு ஏற்பட்டு கொண்டிருக்கிறது. நம் பொதுவான இடங்களில் நம் மொழியை திணிக்காமல் இப்போது குறிப்பாக சொல்கிறேன், தமிழ்நாடு என்று சொல்வதை அரசு என்று சொல்லி இருக்கிறார்கள். நீங்களே கணித்து பார்த்தால் தெரியும், இங்கே நோக்கி பார்த்தால் தெரியும் தமிழகத்தில் ஆட்சியாளர்கள் என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள். இதையெல்லாம் முன்னெடுக்க வேண்டும். இது முன்னெடுத்து எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என்று நாம் கொண்டு வந்தால் இருக்கிற மாநிலத்தில் தமிழ்நாடு சுருக்கி விட்டார்கள். 32 மாநிலத்தில் நம்ம ஆண்டவர்கள் 5000 ஆண்டுகள் முன். ஆனால் இப்போது நாம் பயணித்து கொண்டிருக்கிற இடம் தமிழ்நாடு. அந்த தமிழ்நாடே அந்த அரசு என்று கொண்டு வருகிறார்கள். அப்போ வந்தேறிகள் ஆட்சியாளர்களும் இங்கு வந்தேறிகளும். ஆகவே நாம் இந்த வந்தேறிகளுடைய சூழ்ச்சியை முறியடிக்க வேண்டும். 2027 சிறப்பாக தமிழ் மீண்டும் எங்கும் தமிழ் எதிலும் எங்கும் தமிழ் எதிலும் தமிழ் என சங்கே முழுங்கு என்று நாம் முழக்கத்தை எடுக்க வேண்டும், முன்னெடுக்க வேண்டும். வணக்கம் உறவுகளே.